அண்மை செய்தி. ஆன்லைன் வழியாக அரசின் சான்றிதழ்கள் பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் இனி 16 நாட்களுக்கு மேல் காத்திருக்க தேவையில்லை. நடைமுறையை விரைவுபடுத்தி கண்காணிக்க சிறப்பு அலுவலர்களை நியமிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் கூற கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர். தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை எப்போது முதல் நடைமுறைப்படுத்தப்படும்? வழக்கமாக ஒரு வருமான சான்றிதழாகட்டும், ஜாதி சான்றிதழாகட்டும், பட்டா மாறுதலாகட்டும், இதற்காக நம்ம இ-சேவை மையங்கள் அல்லது தனிநபராகவே ஆன்லைன்ல விண்ணப்பிப்போம். இந்த விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பங்களுடைய பரிசீலனை என்பது ஒரு 16 நாட்களுக்கு மேல் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்தது. இதன் காரணமாக நீண்ட நாள் காத்திருக்கக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை என்பதும் அதிகரித்து வண்ணம் இருக்கிறது. உடனுக்குடன் சான்றிதழ் கிடைக்காதா அப்படிங்கிற இயக்கத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கான ஒரு நற்செய்தியாக தான் இந்த நடைமுறை என்பது வந்திருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு தாலுகாவுக்கும் ஒரு சிறப்பு அதிகாரி தலைமையில ஒரு குழு அமைக்கிறாங்க. இவங்க ஒரு தாலுகால எத்தனை அப்ளிகேஷன் பெண்டிங்ல இருக்கு, அது எவ்வளவு நாட்கள் பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கறதையெல்லாம் ஆராய்வாங்க. இதன் காரணமாக ஏற்கனவே விண்ணப்பிக்கிறவங்களும் இதுக்கப்புறம் விண்ணப்பிக்கிறவங்களுக்கான அந்த சான்றிதழ்கள் எல்லாம் உடனுக்குடன் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகியிருக்கிறது. நடைமுறையை விரைவுபடுத்தி கண்காணிப்பதற்கு தான் சிறப்பு அலுவலர்களை நியமிக்க தமிழக வருவாய்த்துறை முடிவு செய்திருக்கிறது. இதன் காரணமாக தாலுகா வாரியாக துணை ஆட்சியர் நிலையில சிறப்பு அதிகாரிகளை நியமிப்பார்கள். ஒவ்வொரு தாலுகாவுக்கும் ஒரு சிறப்பு அதிகாரி தலைமையிலான குழு உரிய நேரத்துல இந்த ஆன்லைன்ல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வருது, அந்த விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை எவ்வாறு நடைபெறுகிறது, முறைகேடுகள் இருக்கிறதா, தாமதம் இருக்கிறதா, இதையெல்லாம் ஆராய்வாங்க. உடனுக்குடன் அவர்களுக்கு சான்றிதழ் கிடைப்பதற்கும் பட்டா மாறுதலுக்காக அந்த 16 நாட்களுக்கு மேல் காத்திருக்கக்கூடிய அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் உடனடியாக பரிசீலனை செஞ்சு உடனுக்குடன் கிடைப்பதற்குண்டான நடவடிக்கையை துரிதப்படுத்துறாங்க. இதற்காகத்தான் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் எஸ்.கே. பிரபார் இந்த கடிதத்தை எழுதி உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அரசினுடைய இ-சேவை மையங்கள் பல்வேறு துறைகளுக்கு கீழே ஒரு 26 வகையான சான்றிதழ்கள் மற்றும் பட்டா மாறுதலுக்காக விண்ணப்பிக்கிறாங்க. இவங்க எல்லாம் 16 நாட்களுக்கு மேல காத்திருக்க கூடாது. உடனடியாக 16 நாட்களுக்குள்ளேயே உடனடியாக அவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பெண்டிங் எல்லாம் வைக்காம உடனுக்குடன் கிடைப்பதற்கான நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும். இது ஒவ்வொரு வாரமும் எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அந்த அப்ளிகேஷன் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் உடனுக்குடன் கண்காணிப்பதற்காகத்தான் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது உடனடியாக நடைமுறைக்கு வருது அப்படிங்கறத வருவாய்த்துறை மற்றும் தமிழக அரசுடைய உத்தரவாக உள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.